தொடர் மழையால் எள் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் சாகுபடி செய்த நிலத்தில் அறுவடை செய்யாமலேயே விவசாயிகள் உழவு செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், இதனால விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, விவரத்தை தெரியப்படுத்தலாம். ஸ்ரீராம், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு கோடை சாகுபடியான பருத்தி மற்றும் எள் சாகுபடி பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 40,000 ஏக்கர் பரப்பளவுல பருத்தி சாகுபடியும், அதே போன்று 50,000 பரப்பளவுல எள் சாகுபடி பணிகளிலும் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மார்ச் மாதத்திலிருந்தே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில மழை மற்றும் தண்ணீரின் தேவை என்பது விவசாயிகளுக்கு மிக பெரிய அளவில் இருந்தது. அதே நேரத்துல கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வந்தது. இதன் காரணமாக கோடை சாகுபடி பணிகளில் ஈடுபட்டிருந்த விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பருத்தி மற்றும் எள் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. பருத்திக்கு ஒரு ஏக்கர் பரப்பளவு, ஒரு ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்த நிலையில தற்பொழுது தொடர்ந்து பெய்து வரும் மழை என்பது பருத்தி சாகுபடியை முற்றிலுமாக பாதித்துள்ளது. இந்த நிலையில திருவாரூர் அருகே சேந்தனாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மூர்த்தி என்பவர் தனக்கு சொந்தமான 10 ஏக்கர் விவசாய நிலத்துல எள் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில கடந்த 10 தினங்களுக்கும் மேலாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக எள் சாகுபடி என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக தற்பொழுது அந்த விவசாயி முழுவதுமாக பாதிக்கப்பட்ட எள் பயிர்களை டிராக்டரை கொண்டு உழவடித்து வருகிறார். இதற்கு அடுத்தபடியாக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டால் மட்டுமே குறுவை சாகுபடி செய்ய முடியும். இல்லை என்றால் ஒட்டுமொத்த பொருளாதார இழப்பை விவசாயி சந்திக்க நேரிடும். இதே போன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் இதே நிலைதான் உள்ளது. ஆகவே தமிழக அரசு வேளாண் துறை அதிகாரிகளை கொண்டு கணக்கெடுப்பு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்.